இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸில் கிறிஸ்பியான ரைஸ் பொரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் அரிசி பொரி அதை நல்லா ஆட் பண்ணுறேன். இது பஃப்லோ ரைஸ்னே சொல்லுவாங்க, முறுமுறானின்னு சொல்லுவாங்க. இதை லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அதை வறுத்து எடுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துருக்கிறேன். அப்புறமா வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன், 2 அல்லது 3 ஸ்பூன் வேர்க்கடலை நீங்கள் எடுத்துடுங்க. அதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிருக்கிறேன். அதுவும் அதோட சேர்த்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துடுங்க. அப்புறமா ஒரு 4-5 வெள்ளை பூண்டு தோலோட அதை நான் இடிகளில் வச்சு இடித்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 2 காஞ்ச மிளகாய். இது அவ்வளவும் அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 பிஞ்சு அளவு காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பஃப்லோ ரைஸ் அரிசி பொரி, அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தாங்க. சூப்பராக ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா அப்பப்போ எடுத்து சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பராக நம்ம அரிசி பொரி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி. தேங்க்யூ.